ஒரு எண்ணெய் 3 பெருக்கி 5 கழிச்சா 16. அப்போ அந்த எண்ணெய் என்ன? சரியான விட 7. 7 எப்படி வந்து 7 3 21. அதுல இந்த 5 கழிச்சா 16. அப்போ 7 தான் இதுக்குரிய சரியான விட. இந்த 5 மேட்ச் வினாவில ஆன்சர் இருக்கும். கடைசி தான் ரியல் மேட்ச். மாடல் 39 முதலாவது வினா 2 4 8 16 போது இதுக்குரிய அடுத்த இலக்கம் என்ன? சரியான விட 32. இந்த 32 எப்படி வந்து தெரியும்? 2 4 8 16 போது, அதாவது 2 பேருக்கு போட்டு போது, அப்ப 16 2 கொண்டா 32 தான் இதுக்குரிய சரியான விட. இலக்கம் 2 72 வகுத்தல் 8 கூட்டல் 7 இதுக்குரிய ஆன்சர் என்ன? சரியான விட 16. 16 எப்படி வந்து தெரியும்? 72 வகுத்தல் 8 இருக்கக்கூடிய வகுத்தல் கூட்டல் இருக்கக்கூடிய வகுத்தல முதல் செய்யணும். அப்ப வலது பக்கத்துல இருந்து செய்தாலும் சரி. 72 8 வகுத்தோம்னா 9, அதோட இலக்கு கூட்டினோம்னா 9 இலக்கு கூட்டினா 16 தான் இதுக்குரிய சரியான விட. இலக்கம் 3 7 கீழ் 8 கழித்தல் 3 கீழ் 16 இதுக்குரிய ஆன்சர் என்ன? சரியான விட 11 கீழ் 16. இதை விட எப்படி வந்ததையும் பின்ன சம்பந்தப்பட்ட கேள்விக்கு போமாசி தேவை, கழித்தல் கூட்டலுக்கு போமாசி கட்டாயம் தேவை. 8 மேல் 7 கழித்தல் 3 கீழ் 16 இருக்கு. அப்போ 16 தான் இதுக்குரிய போமாசி. 8ஐயும் 16 மாற்ற 2 பெருக்கணும், கீழே பெருக்கணும், மேலையும் பெருக்கணும். இப்போ போமாசி 16. அதுக்கு மேலே 7 2 பெருக்கணும்னா 7 2 14. அதுலேருந்து 3 கழிக்கணும், கழித்தல் 3. அப்போ விட வந்து 16 மேல் 14லேருந்து 3 கழிச்சோம்னா 11. அப்போ விட 11 கீழ் 16 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4 30% ஆஃப் 240 கூட்டல் 12 இதுக்குரிய ஏயா பியா சியா இது சரியான விட. 84 தான் இதுக்குரிய சரியான விட. 84 எப்படி வந்து தெரியும்? சதவீதம் சம்பந்தப்பட்டதுக்கு பின்னுக்கு இருக்கிற 2 பூஜ்ஜியத்தை கட் பண்ணி போட்டு பெருக்கிட்டா சரி. 24 3 வைக்கணும்டா 72, அதோட 12 கூட்டணும்டா 84 தான் இதுக்குரிய சரியான விட. இலக்கம் 5 ஒரு எண்ணின் வர்க்கம் கழித்தல் 9 சம 40 இருக்கு. அப்ப ஏயா பியா சியா 7 8 9 இதுக்குரிய சரியான விட. இதுக்குரிய சரியான விட நீங்க தான் சொல்லணும். சரியான விட வெள்ளிக்கிழமை முடிவோட சொல்றேன். உங்களுடைய ஸ்கோர் என்ன, 5க்கு எத்தனை எடுத்தீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. இந்த கேள்விக்கு ஒரு ஐடியா தரேன். இது எப்படி வச்சு செய்யறதை விட எக்ஸ் வர்க்கம் கழித்தல் 9 சம 40 வச்சு செய்தா இலகுவா செய்யலாம். இதுக்குரிய ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. நான் இதுக்குரிய ஆன்சரை அடுத்த வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம